தினமணி ஈகை பெருநாள் மலர் 11வது ஆண்டாக வெளியிடப்படுகிறது. இதில் அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற என்னுடைய பெருமதிப்புக்குரிய டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்களை முதலில் நன்றியுடன் வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என் அருமை நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், தமிழகத்தின் விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்ல பேச்சாளர்கள், தமிழ் பேச்சாளர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் அவர்களில் ஒருவராக திகழ்பவர் பீட்டர் அல்போன்ஸ். எனக்கு அவர் பேரில் சில வருத்தங்கள் உண்டு. அந்த வருத்தம் என்னவென்றால், நண்பர் வலம்புரி ஜான் அவர்கள் என்னிடம் அடிக்கடி கூறுவார். அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தபோது என்னிடம் சொன்ன வார்த்தை இது: நான் நன்றாக தமிழ் பேசுகிறேன் என்பதே எனக்கு உள்ள மிகப்பெரிய குறைபாடாக கட்சி பார்க்கிறது. அதே போலத்தான் இன்னும் நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் நல்ல தமிழில் மக்களை சென்றடைபவர் என்பதாலேயே கூட அந்த கட்சி அவரை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு உண்டு. ஆனால் நிச்சயமாக யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ இல்லையோ, தினமணியும் நாமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை. MGK நிஜாமுதீன் அவர்களை பொறுத்தவரை நானும் அவரும் அதிகமாக எங்களுக்குள் வேறுபாடு இருப்பதாக நான் கருதுவதே இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவரும், அவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் நானும் அப்படி நெருங்கி ஒன்றில் ஒருவராக இணைந்து இருப்பவர்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அவருடைய அறைக்கு சென்று விடுவேன், இல்லை என்றால் அவர் என்னை பார்ப்பதற்கு வந்து விடுவார். அதாவுல்லா அவர்கள் நன்றியுரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பேயே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தலைமை நிருபர் திரு சர்ஃப்ராஸ் அவர்கள் சொல்லும் போது, இந்த மீண்டும் ஏன் ஈகை பெருநாள் மலர் ரம்ஜான் மலராக மட்டுமே இருந்தது, ஈகை பெருநாள் மலராக கடந்த 11 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறதே, இது ஏன் மீண்டும் தொடங்கப்பட்டது என்பதற்கு அவர் ஒரு காரணம் சொன்னார். அதுவல்ல நிஜம், நிஜம் வேறு மாதிரி. தினமணியில் ஒரு சில செய்திகள் வந்திருந்தன. அதில் இஸ்லாம் குறித்த அந்த கருத்து தவறு, நீங்கள் சரியாக அந்த பெயரை வெளியிடவில்லை, அந்த கருத்து தவறாக இருக்கிறது என்று கூறி, மந்தை வழியிலிருந்து ஒரு ஹாஜியார் ஒருவர் என்னை சந்திக்க வந்தார். இரவு நேரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த ஹாஜியார் அவர்கள் சொன்னார், தப்பு தப்பாக நீங்கள் போடுகிறீர்கள் எங்கள் இஸ்லாமை பற்றி. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் சொல்வது ஒரு வகையில் உண்மையாக இருக்கலாம், ஆனால் நிஜம் என்னவென்றால், இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியே உள்ளவர்களுக்கு இஸ்லாம் குறித்த புரிதல் இல்லாமல் இருப்பதுதான் அதற்கான காரணம். ஒவ்வொரு உதவி ஆசிரியருக்கும் இஸ்லாமுடைய ஏதாவது ஒரு பெயரோ ஏதாவது நிகழ்வோ வந்தால் முடியும் வரை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தவறு வரக்கூடாது என்பதற்காக அதை பதிவு செய்யாமல் விட்டுவார். நமக்கு எதற்கு வம்பு, நாம் ஏதாவது செய்துவிட்டு அதில் தவறு வந்து விட்டால் என்ன செய்வது? அப்போது அந்த இரவு பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இப்படி வருகிறதே, அதற்காக பல விஷயங்கள் நாம் வெளியிடாமல் இருக்க முடியுமா? இஸ்லாம் குறித்த செய்திகள் வராமல் இருந்தால் அது என்ன நியாயம்? அடுத்த நாள் நான் என் மிக நெருங்கிய நண்பரான திரு MA முஸ்தபா அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன். அங்கே 2-3 பேர் மயிலாப்பூரில் இருந்து சில மார்க்க அறிஞர்கள் சிலர் வந்திருந்தார்கள். அப்போது அவர்கள் ஏதோ ஒரு புத்தக தயாரிப்பில் ஈடுபட்டிருந்ததுனால் அவர்கள் வந்திருந்தார். அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், இந்த புரிதல், இஸ்லாம் குறித்த புரிதல் மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்கின்ற கருத்து அங்கே மீண்டும் நாங்கள் அது குறித்து விவாதம் நடத்தினோம். அப்போதுதான் எனக்கு தோன்றியது, இஸ்லாம் என்பது ஒரு மூடப்பட்ட விஷயமாக இருக்கிறது, இது குறித்த புரிதல் மற்றவர்களுக்கு இல்லை. ஆகவே நாம் ஈகை பெருநாள் மலர், முன்பு ரம்ஜான் மலராக இருந்தது, அதை நாங்கள் ஈகை பெருநாள் மலர் என்று மாற்றிய பெருமை நண்பர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களுக்கும்
நிஜாமுதீன் அவர்களுக்கும் தான் சேரும். இதை என்ன செய்வது என்றால், ஒரு தீபாவளி மலர் வருகிறது, அது அனைவரும் படிக்கிறார்கள். அதே போல அனைவரும் படிப்பதற்காக மார்க்கத்தை விட்டு, இது உண்மையில் சொல்ல போனால் இந்த ரம்ஜான் மலர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈகை பெருநாள் மலர் வெளிக்கொணரப்படுவது இஸ்லாமியர்களுக்காக அல்ல என்பதுதான் உண்மை. இஸ்லாம் குறித்த புரிதல் இஸ்லாமியர் அல்லாதவர்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் இந்த மலருக்கு மிக மிக முக்கியமான நோக்கம். இந்த மலரை படித்துவிட்டு, ஓ, இஸ்லாமில் இப்படியெல்லாம் இருக்கிறதா, இதெல்லாம் தான் இஸ்லாமா என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாக்கி மதங்களை குறித்த புரிதல் எல்லோருக்கும் இருப்பது போல இஸ்லாம் குறித்த புரிதலை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை சென்றடைய வைப்பது என்கின்ற உயரிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்டதுதான் ஈகை பெருநாள் மலர். அதுதான் அன்று நடந்தது. அதனால் தான் அந்த மனவேதனையுடன் தான் நான் இருக்கும்போது சர்ஃப்ராஸை பார்த்தேன். அப்போது சர்ஃப்ராஸை கூப்பிட்டே நாம் உடனடியாக இந்த மலர் கொண்டு வர வேண்டும். இந்த மலரில் இஸ்லாமியர்களை விட இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் கட்டுரைகள் எழுத வேண்டும். அவர்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் குறித்த புரிதல் இருக்கிறது என்பது தெரிய வேண்டும். இந்த மலர் என்னுடைய நோக்கம் நிறைவேறியதா என்றால் முழுமையாக நிறைவேறவில்லை. என்னுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால், இந்த ஈகை பெருநாள் மலரை தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஒரு 10 மலராவது வாங்கி இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து அவர்களை படிக்க சொல்ல வேண்டும். அதன் மூலம் இஸ்லாம் என்ன என்கின்ற புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கமாக நான் கருதியது. அது இன்னும் நிறைவேறவில்லை என்பது ஒரு புறம். இன்னொன்று, இப்படி ஒரு மலர் நாம் கொண்டு வருகிறோமே, இந்த மலரை முதலில் இஸ்லாமியர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோமா என்று சொன்னால் அதிலும் எனக்கு முழுமையான திருப்தி இதுவரை இல்லை. காலப்போக்கில் 11 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கின்றன. காலம் என்பது காத்திருக்க சொல். அதற்கு பெயர் தான் காலம். காத்திருப்பதன் பெயர் தான் காலம். காலம் நிச்சயமாக ஈகை பெருநாளை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இதழ்களும், ஒவ்வொரு பருவ இதழானாலும் சரி, நாளிதழானாலும் சரி, கொண்டு வருகின்ற தீபாவளி மலர் போல ஈகை பெருநாள் மலர் என்பது தினமணி மட்டுமல்லாமல் எல்லோராலும் கொண்டு வரப்பட வேண்டிய, எல்லோராலும் படிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டுதோறும் வெளிகின்ற மலராக ஒவ்வொரு பத்திரிகையும் கொண்டு வருகின்ற நாள் வந்தால் அன்றுதான் எனக்கு மகிழ்ச்சியான நாள் என்பதை கூறிக்கொண்டு, இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்பதுடன், இந்த ஈகை பெருநாள் மலர் உருவாகுவதற்காக இரவு பகலாக உழைத்த சர்ஃப்ராஸையும் நிஜாமுதீன் அவர்களையும், இது மட்டுமல்லாமல் இதை வடிவமைப்பு செய்து தந்த காசி விஸ்வநாதன் இங்கே வந்திருக்கிறார், அவரையும் நான் அடிக்கடி சொல்வதும், இந்த ஆசிரியர் என்பவர் யார் என்றால், இந்த ஊர் ஊட்டி தேர் இழுப்பார்கள். இந்த தேர் இழுத்துக்கொண்டு எல்லோரும் தேரை இழுத்துக்கொண்டு போவார்கள். அந்த தேருக்கு மேலே ஒரு பூசாரி இருந்து அவர் தீபாராதனை காட்டுவார். எல்லோர் பார்வையும் அவர் மீது படும். ஆனால் தேரை இழுப்பவர் அவர் அல்ல. தேரை இழுப்பவர்கள் மற்றவர்கள். ஆசிரியர் என்கின்ற பெயரில் அந்த தீபாராதனை காட்டுகின்றவன் மட்டும்தான் நான். இந்த தேரை இழுத்த பெருமை முழுக்க முழுக்க சர்ஃப்ராஸையும், நிஜாமுதீனையும், நமது காசி விஸ்வநாதனையும், அங்கே எங்களுடைய இதழியலில் வேலை பார்க்கின்ற நண்பர் பாவைச்சந்திரன் ஆகட்டும், நண்பர் நந்தகுமார் ஆகட்டும், அவர்களையும் தான் சேருமே தவிர என்னுடையது மேற்பார்வை பார்த்த பணி மட்டுமே. ஆனால் இவர்களை பின்னாலிருந்து இயக்கிய ஒரு பெருமை என்று சொல்வதை விட அதற்கு என்ன சொல்வது, பின்னாலிருந்து இயக்கியதில் கிடைத்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி அடைந்தவன் நான் என்று கூறிக்கொண்டு 2026 ஆண்டுக்கான 11வது ஈகை பெருநாள் மலரை இங்கே உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமிதப்படுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.